மகா கிருபையும் தயவும் நிறைந்த அன்பு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்து இயேசுவை பற்றிய தேவனுடைய மகா உன்னதமான வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் முன் வைப்பதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவ சமாதானம் என்கிற மத்தியஸ்தன் இயேசு என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக செய்திகளை இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்டு வருகிறீர்கள். இந்த செய்திகளின் சாராம்சங்களை நீங்கள் ஆழ்ந்து தியானித்து கொண்டு கிறிஸ்துவிலே பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் உங்கள் மத்தியில் கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வதை குறித்து யூடியூப் பார்க்குற அன்பு பிள்ளைகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களானால், உங்களது கருத்துக்களை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வீர்களானால் அது நலமாயிருக்கும். கொலேசியர் 3:15 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். ஆக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். தேவ சமாதானம், சமாதானம் என்கிற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவ சமாதானம் என்கிற ஒரு உன்னதமான வார்த்தையை வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். முதலாவது சமாதானத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைத்து, அதுக்கு பின்பு தேவ சமாதானம் என்கிற அந்த மேன்மையான வெளிப்பாடுகளை வைக்க விரும்புகிறேன். மத்திய 5:9 வசனத்தை நாம் பார்க்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை ஆரம்பித்த நாட்களிலே அநேகர் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லும்போது, தேவனுடைய சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆக உலகத்தில் சமாதானம் எடுக்கப்பட்டு போனால் மனிதனுடைய நிலையோ, ஒரு குடும்பத்தின் நிலையோ, ஒரு பட்டணத்தின் நிலையோ, ஒரு தேசத்தின் நிலையோ பயங்கரமாக இருக்கும். ஆகவே சமாதானம் இருக்குமானால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை. இங்கே எந்த குடும்பத்திலோ அல்லது கிராமத்திலோ பகை விரோதங்கள் இருக்குதோ அங்கே கலகமும் குழப்பமும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல மனுஷர்கள் சமாதானமாய் வாழ முடியாது. ஆகவே முதியோர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்படி சமாதானம் பண்ணுவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வசனத்திற்கும் வரக்கூடிய சம்பவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. கருத்தாய் கவனிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 1:79 வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமாம். ஆக தீர்க்கதரிசியாகிய சகரியா அருமையான தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்தும்படி இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்.
ஆக அந்த சந்திக்க வந்த இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆக என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆக குடிக்கிறவர்களுக்கு அது குடித்தால் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம். ஆக பலவிதமான ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டால் அந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு சமாதானம். இல்லை சிலர் பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டால் அது சமாதானம். ஆக உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் 2 விதத்தில் இருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முதல் சமாதானம் என்ன என்றால், ஆக 3 விதத்தில் அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை சொன்னேன். என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு உபதேசத்தை சொன்னார். ஆகவே அவரிடத்தில் இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது மார்க் 5:31-34 நாம் வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு கிறிஸ்து யவீரு என்கிறவனுடைய மகள் வியாதியில் மரண போராட்டத்தில் இருக்கிறார். அவளை தொடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவர் பயணப்பட்டு அந்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற போது வழியிலே ஏராளமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவ்வேளையிலே 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளெல்லாம் தன் வியாதிக்காகவே செலவு செய்து அவள் சரீரத்தில் ஊறக்கூடிய அந்த உதரத்தின் ஊறலினாலே சற்றாகிலும் குணமடையாதபடி அவள் சோர்ந்து களைத்து வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்து இனி எவ்விதத்திலும் தப்பி பிழைப்பது நமக்கு அரிதான காரியம் என்கிற மரணத்துக்கு ஏதுவான நிலையில் நின்று கொண்டிருக்கிறவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த வழியாக இயேசு வந்து கொண்டிருக்கிறார், திரளான வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்குறார் என்கிற ஒரு செய்தி அவள் அறிந்து, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வியாதி நீங்கி நான் சுகமாய் வாழ வேண்டுமானால் அந்த இயேசு வேண்டும் என்று அவள் அந்த கூட்டத்துக்குள்ளாக இடுக்கத்துக்குள்ளாக கடந்து போய், நான் அவரை நேரடியாக பார்க்க முடியாது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்து கூட்டத்தின் நடுவிலே அவர் கடந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்தில் அவரில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு அந்த பெண்ணுக்குள்ளாக பாய்ந்தபோது அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று சுகமடைந்தாள். ஒருவேளை நினைக்கலாம், இந்த பெண் நேரடியாய் போய் இயேசுவேனை சுகமாக்கும் என்று கேட்கலாம். வேதம் சொல்லுகிறபடி, பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ ஒரு யூதரை தொட்டால் அந்த நாளெல்லாம் அந்த மனிதன் தீட்டுள்ளவனாயிருப்பான். அவள் உட்கார்ந்திருக்கிற இடம், அவள் தொடுகிற பொருளெல்லாம் தீட்டாயிருக்கும். ஆகவே அப்படி தன்னுடைய தீட்டில் இயேசுவின் இடத்துல போய் தொடுவோமானால் அது என்ன பாதிப்பு உண்டாக்கும் என்று அவள் பயந்து மறைமுகமாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இயேசு கிறிஸ்து அவளுடைய வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது.
இயேசு நின்று சுற்றும் முற்றும் பார்க்கிறார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீசர்கள் சொல்லுகிறார்கள், திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி வந்திருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று கேட்டபோது, என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று அவர் சுற்றி முற்றிலும் பார்க்கிறார். அந்த ஸ்திரீ தன் சரீரத்தில் சம்பவித்ததை அவள் அறிந்து இனிமேல் மறைந்திருக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஓடி வந்து விழுந்து தனக்கு நேரிட்டு எல்லாவற்றையும் சொல்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை அறிந்து அவர் சொல்லுகிறார். மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆக அவளுடைய வியாதியானது அவள் வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருந்தது. சமாதானத்தை இழந்து வேதனையிலே தவித்து கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அங்கே அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் வியாதியிலிருந்து. இரண்டாவதான ஒரு காரியம் லூக்கா 7:47, 48, 49, 50 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆக இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் பெத்தானியா கிராமத்தில் பந்தி இருக்கும் போது ஒரு ஸ்திரீ ஓடி வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து அவள் கொண்டு வந்திருக்கிற பரிமள தைலத்தினாலே இயேசுவின் சிரசில் ஊற்றி நீண்ட நேரம் அழுது கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீ செய்த பாவங்களை அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நீண்ட நேரம் அறிக்கை செய்வதோடு மாத்திரமல்ல, அவருடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை துடைத்து, தலைமயிரினாலே துடைத்து பாதங்களை முத்தமிடுகிறாள். ஆக இது பாவியான ஸ்திரீ, தன்னை தொடுகிறவள் இன்னாது என்று அவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் அறிந்திருப்பாரே என்று அவரை சீமோனும் அங்கே இருக்கிறவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஆக யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். யார் குறைவாய் மன்னிக்கப்படுதோ குறைவாய் அன்பு கூறுவார்கள். ஆனால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் என்னில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இன்றைக்கு கூட நம்மை குறித்து உலகத்தில் இருக்கிற பாடு அனுபவிக்கிறவர்கள், பலவிதமான பாவ வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், விட முடியாத பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உலகம் பரியாசம் பண்ணலாம், புறம்பாக தள்ளிவிடலாம். ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிற, பாவத்தில் மூழ்கி கிடக்கிற அந்த ஸ்திரிக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவள் வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுத்தார். அந்த இயேசு உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுப்பார். மூன்றாவதான காரியம் யோவான் 20:19, 20, 21 வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக சீஷர்கள் வேதபாரத பரிசேயருக்காக பயந்ததினாலே இயேசு சிலுவையில் அறைந்து கொலை செய்த பின்பு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட அதை கண்டவர்களும் பார்த்தவர்களும் சொல்லியிருந்த போது சீஷர்கள் பயத்தினாலே ஒரு உள்ளே கூடி கதவை பூட்டி அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூட்டிய வீட்டுக்குள்ளே உள்ளே வருகிறார். வந்து அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயமானது ஒரு மனிதனுக்கு
சமாதானத்தை இழக்க பண்ணும். பயமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய வேதனைக்குள்ளது. அப்படி பயந்திருக்கிற இவர்கள் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொன்னதோடு மாத்திரமில்லை, அவர் கைகளையும் கால்களையும் காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சிருஷ்டாந்தப்படுத்தின பின்பு மீண்டும் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வியாதியிலிருந்து விடுதலை பெறும்போது சமாதானம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை பெறும்போது சமாதானம், பலவிதமான பயத்திலிருந்து விடுதலை பெறும்போது சமாதானம் உண்டாகுது. இந்த சமாதானத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்தவர்களுக்கு அவர் கொடுக்கிறதாக வேதம் சொல்கிறது. அடுத்ததாக தேவ சமாதானம் என்கிற ஒரு சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து போக விரும்புகிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆக யூதாவை குறித்து தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது என்று. செங்கோல் என்று நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. ஆக செங்கோல் சமாதானக்காரனர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருக்கும். மீகா சொல்கிறார் 5 அதிகாரம் 5வது வசனம், இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்பொழுதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் பொழுதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவரே நம்முடைய சமாதானக்காரனர். யார் அவர்? எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரியம். யார் இந்த இருதிரத்தார்? ஒன்று தேவன், மற்றொன்று மனுஷன். ஆக இருதிரத்தாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கி ஆக இருவரையும் ஒன்றாக்கும்படி இவர் சமாதானக்காரனராக இயேசு கிறிஸ்து அவர் காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்து வந்திருக்கிறார். ஆக இருதரத்தார் யார்? வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4 அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆதியாகமம் 6 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆக தேவன் ஆவியாயிருக்கிறார், மனுஷன் மாம்சம்தானே. இந்த மாம்சமாய் இருக்கிற மனுஷன் ஆவியாய் இருக்கிற தேவன் இருதிரத்தாராக இருக்கிறான். மாம்சமாய் இருக்கிற மனுஷன் ஆவியாய் இருக்கிற தேவனோடு சேர முடியவில்லை. ஏனென்றால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ரோமர் 8 அதிகாரம் 8வது வசனம். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆக மாம்சத்தில் உட்பட்டு இருக்கிறது யார் என்றால் மனுஷன் மாம்சம்தானே. இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவில்லை. தேவன் மனுஷன் மேலே பிரியமாய் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்ற எல்லாரும் பாவத்து கீழாக விற்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆக மனுஷன் மேலே அவர் அன்பு கூற முடியவில்லை. மனுஷனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற தெய்வீக ரட்சிப்பு இல்லை. ஆகவே அவர் மேலே அவர் பிரியமாய் இருக்க முடியாது. கலாத்தியர் 5 அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆக மாம்சம் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அந்த ஆவியானவருக்கு விரோதமாகவும் ஆவியானவர் மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்று எதிரடையாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவில்லை. ஆக தேவனுக்கு விரோதமான பகை மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இரு திறத்தாரையும் ஒன்றா சேர்க்க ரோமர் 8:5-6 வசனங்களை பார்ப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆக மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆகவே ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆக இந்த மாம்சமான மனுஷனையும் ஆவியாக இருக்கிற தேவனையும் இணைத்து ஒரே ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது என்று சொல்லப்படுகிறது. யோபு 9:33 வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஆக தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டாக்க அவர் இணைந்து செயல்படுத்துவதற்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் அது பரிசுத்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார். மனுஷனுடைய சிந்தனையில் இருக்கிற மீறுதல் மாம்ச சிந்தை தேவனுடைய கற்பனைகளுக்கு கூடாமல் அது இருக்கிறபடினாலே தேவனிடத்தில் அது சேரக்கூடாததாக இருக்கிறது. ஆகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். அந்த மத்தியஸ்தன் யார்? 1 தீமோத்தேயு 2:5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மத்தியஸ்தன் வந்து தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவைகளையும் பூமியில் இருக்கிற மனுஷனுடைய நிலைகளையும் ஒன்றாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். எபிரேயர் 9:15 வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆக புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார். மத்தியஸ்தம் என்று சொல்லும் போது இரு திறத்தாருடைய பிரச்சனை என்ன என்று ஆராய்ந்து அறிந்தால் மாத்திரமே மத்தியஸ்தம் பண்ண முடியும். இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததுனால பிதாவாகிய தேவனிடத்தில் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இருவருடைய பிரச்சனைகள் என்னென்னால், இந்த மனுஷனுடைய சிந்தனையானது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு எதிர்த்து விரோதமாய் செயல்படுகிறது. ஆனால் தேவன் தன்னுடைய கற்பனைகளை, தேவனாய கர்த்தர் அவருடைய கற்பனைகளை ஆகிய உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு இணையாக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கற்பனையை வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூடாதபடிக்கு அவன் இருக்கிற சிந்தையானது தேவனுக்கு விரோதமான பகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கீழ்ப்படிய கூடாததாக இருக்கிறது. ஏசாயா 29:13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. மத்தேயு 15:8 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆக இயேசு சொல்லுகிறார், ஏசாயாவும் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் இருதயத்தில் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று சர்வத்தை படைத்த தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்குது. அவரை வாயினாலே துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள்.
ஆனால் அவருடைய உள்ளமானது முழு இருதயத்தோடு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதா என்றால் தேவ பயமானது மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனைகளாக இருக்கிறது. ஒரு மனுஷனை பின்பற்றி அல்லது ஒரு ஊழியனை பின்பற்றி அவருடைய நடைமுறைகளை பின்பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கதே ஒழிய, கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவன் என்ன இந்த பூமியில் தன்னுடைய சத்தியத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த கற்பனைகளுக்கு முழு இருதயத்தோடு மாம்ச சிந்தையுள்ள மனிதன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து இருதயத்திலே தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுடையதான உள்ளத்தில் இல்லை என்று தேவன் அங்கலாய்க்கிறார். எபிஎஸ் 2:12-13 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆக வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையின்படி அந்நியராக, தேவனுக்கு துரோகிகளாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, தேவனற்றவர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உன்னதமான மேன்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கொலேசியர் 1:20-21 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆக முன்னே அந்நியராயும் துர்க்கரிகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை கண்டிக்கப்படாதவர்களாக குற்றமற்றவர்களாக தேவன் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எபேசியர் 2:13 சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே நாம் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம், தேவனுக்கு விரோதமாய் இருந்தோம், தேவன் அற்றவர்களாய் ஜீவித்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்டவர்களை சமாதானம் பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பகையாய் இருக்கிற சிந்தனையை, பகையாய் இருக்கிற சட்டதிட்டங்களை அவர் பரிகாரம் பண்ணி தேவனிடத்தில் அன்பு கூறும்படி, அன்பாயிருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறும்படி, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு, அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்வதற்கு தன்னுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி இப்பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் இருக்கிற மனுஷனையும் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனோடு சமாதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தினால நம் தேவனிடத்தில் சேரும்படி சிலாக்கியத்தை பெற்றுக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:19 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆக ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தேவன் எங்கள் கையில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனை எப்படி தேவனிடத்தில் சமாதானம் பண்ணி வைத்தார் என்றால், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆக இந்த நியாயப்பிரமாணம் தேவனுக்கு பிரியமானபடி மனுஷன் நடக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அதை நீக்கிட்டு மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தால் இந்த மாம்ச சிந்தையும் அதனுக்கு குறுகிய பலனையும் அவர் முடித்து விட்டு மனுஷனை தேவனுடைய அன்பினால் இணைத்து தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ள, தேவனிடத்தில் சமீபமாய் சேர்த்து கொள்ள விருப்பமாக இருக்கிறார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்குது என்றால் சுவிசேஷமாக. அந்த அன்பு இயேசு கிறிஸ்து சொன்னபடி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே ஒரு கற்பனையினாலே
மனிதன் தேவனோடு சேரும்படியான சிலாகியத்தை கொடுக்கிறார். இந்த அன்பு கூறுதல் எப்படிங்கிறத தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய உபதேசத்தினாலே நாம் தேவனிடத்தில் சேரும்படி சிலாக்கியத்தை பெற்றுக்கிறோம். எபேசு 2 16, 17, 18 வசனங்கள். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆக பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் நம்மை சமாதானப்படுத்தும்படி அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே பாவத்தை பரிகாரம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று இப்போ தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். இப்போ பரலோகமும் பூமியில் உள்ளவைகளும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால், கிறிஸ்து இயேசு சிலுவையினாலே நாம் தேவனிடத்தில் சேரும்படி சிலாக்கியத்தை சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, அவர் அன்புங்கிற கற்பனை, அந்த கற்பனையைத்தான் ஒலிவ மலையிலிருந்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசு சமாதானம் பண்ணி அந்த உடன்படிக்கையை மனுஷரிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். யோவான் 12 48, 49, 50 வசனங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆக நான் இந்த பூமியில் வந்தபோது நான் சுயமாய் பேசவில்லை. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்றால் அவர் சொன்ன உபதேசத்தினால. அவருடைய உபதேசம் சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. இந்த உபதேசம் தேவனுடைய கற்பனையாயிருக்கு. என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்குது. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஆகவே நான் சுயமாய் பேசவில்லை, பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். ஆக பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசமே. இதுதான் பிதாவின் சித்தம். இந்த உபதேசத்தினால தான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பாடுகளை தான் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தில் பரிகரித்து மனுஷனை அதிலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது அன்புங்கிற உபதேசத்தினால தேவனிடத்தில் அவர் சேர்த்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபதேசம் யோவான் 8 31 வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீ சீஷர். இன்றைக்கி அநேகர் இந்த உபதேசத்தை கை கொள்வதில்லை. அன்றைக்கு 70 பேர் இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்வார் என்று பின்வாங்கி போனார்களாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் உட்கார்ந்து 3 நாள் பிரசங்கம் பண்ணாரே. மத்திய 5 முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது அவர் தமது வாயை திறந்து தமது ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 5, 6, 7 3 அதிகாரங்களிலே மனிதன் நடக்க வேண்டிய தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய அன்பை குறித்து உபதேசமாக கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசம் யார் அந்த உபதேசத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மெய்யாகவே கிறிஸ்துவின் சீசர்கள். இன்றைக்கி இந்த உபதேசத்தை தான் கொண்டு வரலைன்னா வீட்டில் சேர்க்க வேணான்னு சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்று சொல்லி வேறொரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு பகையை சத்துரு சகோதரர்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உபதேசமாக அறிவித்தார். அந்த உபதேசம் இயேசுவாக இருக்கிறது. கொலோசியர் 3 12, 13, 14 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய்
உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். ஆக இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தாகிய கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. ஆக தேவ சமாதானம் என்று சொல்லும்போது இயேசு, மத்தியஸ்தராகிய இயேசு தேவ சமாதானம் என்று சொல்லும்போது அவர் சுவிசேஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாரே உபதேசம், அதுதான் தேவ சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானத்தை இயேசு கிறிஸ்து சுவிசேஷமாக, பரலோக ராஜ்யமாக, உபதேசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷமாகிய உபதேசம் இயேசு, தேவ சமாதானம். இந்த உபதேசம்தான் மனிதனையும் தேவனையும் சேர்த்து வைத்த தேவ சமாதானம். இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் மெய்யாகவே இயேசுவின் சீசராய் இருப்பீர்கள். இதுவே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பிரவேசிக்க முடியாது. லூக்கா 6:21 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசுவின் உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வரக்கூடிய காலங்களிலே சிலுவையை பற்றிய காரியங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது சிலுவை என்ன என்பதை சொல்லும்போது இந்த உபதேசத்துடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பிதாவே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு உலகத்தை எத்தனையோ சட்டதிட்டங்கள் ஆளுகை செய்யலாம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த உன்னதமான தேவகுமாரன் பிதாவின் சித்தமாகிய உபதேசத்தினாலே இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்களையும் பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே தேவ சமாதானம் என்கிற நிலையில் மத்தியஸ்தராக நீர் இணைத்திருக்கிறீர். இந்த தேவ சமாதானம் சுவிசேஷமாக உபதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த உபதேசத்தை கேட்குற மக்கள் இது பிதாவின் சித்தம் என்று எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட இது கேட்குற மக்களை நீர் அவிதமாக அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.